கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்புண்டாதாக. வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்புடன் அழைக்கனால கூட, அதாவது மார்ட்டின் லூத்தர் எழுதிய சில வரிகள், ஜேசி ரயில் அவர் எழுதிய சில வரிகள், தாமஸ் கேத்ரியா அவர்கள் எழுதிய சில வரிகள், ஜொனத்தான் எட்வர்ட்ஸ் அவர்கள் எழுதிய சில வரிகளை வாசிக்க நேர்ந்தது. இவர்கள் எழுதிய புத்தகங்களை நாம் வாசிப்போமானால், அவர்கள் சீர்திருத்தத்திற்காக எப்படியாக தேவ கிருபையில் பரிசுத்த ஆவியானவருடைய உதவினால் எப்படிப்பட்ட வரிகளை எழுதி சீர்திருத்தத்தையும் எழுப்புதலையும் மனிதர்கள் மத்தியில் கொண்டு வந்தார்கள் என்று நாம் வாசிப்போமானால், அப்படிப்பட்ட வரிகள் இன்று நம்முடைய உள்ளத்தை உடைக்க வேண்டும். நமக்குள்ளாக சோதித்து பார்த்து நாம் குற்ற உணர்வு அடைந்து மனம் திரும்ப வேண்டும். அப்படிப்பட்ட வரிகளை எழுதிவிட்டு போனார்கள் பிரியமானவர்களே. அப்போ மார்ட்டின் லூத்தர் சொல்கிறாரு, ஒருவன் தான் ஒன்றுமில்லை என்று உணரும் வரை தேவன் அவனுக்காக ஒன்றுமே செய்ய முடியாதான். பார்த்தீர்களா? அப்போ இந்த ஸ்டெப்பு முதல் ஸ்டெப்பாக இருக்கணும். ஆண்டவரை விசுவாசிக்கும் போது, அவரை நம்பும்போது, அவரை ஏற்றுக்கொள்ளும்போது, குற்ற உணர்வு அடையும் போது, பாவத்தை அறிக்கை செய்யும் போது, விட்டு விடுகிறேன் என்று ஒப்பு கொடுக்கும்போது, இனி உம்மை பின்பற்றுவேன் என்று சொல்லும்பொழுது நான் ஒன்றுமே இல்லை. இதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயுவில் தொடங்கும் பொழுது கூட மலைப்பிரசங்கத்தில், ஆவியில் எளிமை உள்ளவர்கள், ஆவியில் எளிமை, இந்த எளிமையும் தாழ்மையையும் பிரிக்க முடியாது. ஆவியில் எளிமையையும் தாழ்மையையும் பிரிக்க முடியாது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தை கடைசியாக நான் நிறைவு செய்கிறேன். இவர்கள் சீர்திருத்தவாதிகள் எழுதின கருத்தோடு கூட நம்ம ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். அப்போ தான் ஒன்றுமில்லை என்று அறிக்கை செய்ய வேண்டும். பிரான்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் போகும்போது வரும்போது பலருடைய சிலைகளை பார்க்க முடியும். இந்த தேசத்திற்காக பாடுபட்டவர்களுடைய சிலைகளை வைத்திருப்பார்கள் ஞாபகத்திற்காக. அந்த கல்லில் ஆண்டுகள், பிறந்த தேதி, இறந்த தேதியை, அவர்கள் செய்த சாதனையை பொறித்து எழுதி வைத்திருப்பார்கள். ஆனால் பிரியமானவர்களே, சிலைகள் இருக்கிறது, அவர்கள் எழுதிய சாதனைகள் இருக்கிறது. ஆனால் இன்று அவர்கள் எங்கே? அதுதான் கேள்வி. இன்று எங்கே? அப்போ இந்த உலகத்தில் நீங்களும் நானும் பல காரியங்களை சாதிக்கலாம், நல்லது. நீங்கள் நானும் இந்த உலகத்தில் பெயர் உண்டாக்க வேண்டும், எனக்கு பெயர் உண்டாக்க வேண்டும், எனக்கு பெயர் உண்டாக்க வேண்டும், எனக்கு புகழ் உண்டாக்க வேண்டும், எனக்கு விளம்பரத்தை தேட வேண்டும், வசதி வாய்ப்போடு நான் வாழ வேண்டும், ஆடம்பரமாக வாழ வேண்டும், அரசியல் சப்போர்ட்டு எனக்கு வேண்டும், அரசாங்க சப்போர்ட்டு வேண்டும், அரசாங்க அதிகாரிகளுடைய சப்போர்ட்டு வேண்டும், இவர்களை தெரியும் அவர்களை தெரியும் என்று முற்படலாம். ஆனால் முடிவில் பலன் என்ன? இறந்த பிறகு நிலைமை என்ன? அதை சிந்தித்து பார்க்கணும் மனுஷன். இன்றைக்கு எந்த மதமாக இருந்தாலும் சரி, ஒருவன் தான் ஒன்றுமில்லை என்று அறிக்கை செய்ய வேண்டும். தேவ கிருபை. அடுத்த நொடி என்ன நடக்குன்னே தெரியாது. என் மனைவிகிட்ட அடிக்கடி சொல்லுவேன் நான் இந்த வார்த்தையை. என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாது. நான் போகிறேன் வேலைக்கு, என்ன நடக்குன்னு தெரியாது. தொழிற்சங்கம் சம்மந்தமாக சிலருக்கு உதவி செய்ய போவேன், என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாது. சில வேளை ட்ரீட்மெண்ட் இருக்கிற டாக்டர்கிட்ட போகலாம், என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாது. சில வேளை மருத்துவமனைக்கு போகலாம், என்ன நடக்குன்னு தெரியாது. 5 வருடங்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு ஆப்ரேஷன் நடந்துச்சு, திரும்பி வருவனான்னு எனக்கு தெரியாது. ஆனால் என் மனைவிட்ட போகிறதுக்கு முன்னால் எல்லாவற்றையும் நான் எழுதி கொடுத்தேன். என்ன பதில்? அப்போ விசுவாசம் இல்லாமல் போனீங்களா? அது இல்லை. உனக்கு எனக்கும் விசுவாசம் உண்டு. இது எல்லாம் தேவ கிருபையில் இருக்குது, தேவ கையில் இருக்குது. தேவன் எடுக்கவும் முடியும், கொடுக்கவும் முடியும், வைக்கவும் முடியும், வைக்காமையும் இருக்க முடியும். எல்லாவற்றையும் செய்கிறவர் தேவன். அவருடைய இரக்கத்தையும் கிருபையும் நாட வேண்டியது அவசியம். ஆனால் முடிவு எடுப்பது, முடிவு கர்த்தர் கையில் இருக்குது, தேவன் கையில் இருக்குது. புரிஞ்சுக்குவோம். அப்போ நீங்கள் நானும் ஒன்றும் இல்லை என்று அறிக்கை செய்யணுமா? அறிக்கை செய்து மாத்திரம் உணரணும். அரசியல் தலைவர்கள் உணர்வார்களா? அரசு அதிகாரிகள் உணர்வார்களா? காவல் அதிகாரிகள் உணர்வார்களா? இல்லை பணக்காரர்கள் உணர்வார்களா? சபை போதகர்கள் உணர்வார்களா? விசுவாசிகள் நான் ஒன்றுமில்லப்பா அப்படின்னு உணர்வோமா? உணர்ந்து கொண்டிருக்கிறோமா? அப்படி உணர்ந்து தான் நம்முடைய வாழ்க்கையில் தாழ்மை வெளிப்படுத்துகிறோமா? சில வேளைகளில் கோபத்தில் பேசும்பொழுது என்னுடைய குரல் துணி மாறும்போது கூட என்னுடைய மனைவி சொல்லுவாங்க, இப்போ எப்படி பேசுனீங்க நீங்கள் அப்படின்னு. அப்போ டக்குன்னு உணருவேன். பல வேளைகளில் நம்மை என்ன செய்கிறோம்? நான் யார் என்பதை காண்பிக்கிறோம். ஆனால் பிரியமானவர்களே, ஒருவன் தான் ஒன்றுமில்லை என்று உணரும் வரை தேவன் அவனுக்காக எதுவுமே செய்ய முடியாதான். மனுஷகத்தில் இன்று பலர் கிறிஸ்தவ சபைகளில் அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதெல்லாம் தேவன் செய்கிறாருன்னு நம்புகிறாங்க. இல்லை, பல இடத்துல வஞ்சகம் வந்து போச்சு, போலி வந்து போச்சு, பொய் வந்து போச்சு, பொய் எழுப்புதல், பொய் அபிஷேகம், பொய் அந்நிய பாஷை, இப்படி பல காரியம், பொய் விளம்பரம், பொய் புகழ், பொய் தீர்க்க தரிசனம், பொய் வாக்குத்தத்தம், பொய் ஆசீர்வாதம், இப்படி எல்லாம் பொய்யா வந்து போச்சு. ஆண்டவர் இதெல்லாம் செய்யவே இல்லை.
நான் ஒன்றுமில்லை என்று அறிக்கை செய்ய வேண்டியது அவசியம். பிரியமானவர்களே, மார்ட்டின் லூத்தருடைய இந்த ஒரு வரிகள் எப்படியாக உங்களையும் என்னையும் உடைக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். அடுத்ததுக்கு போயிடுறேன் நான். அதாவது கிறிஸ்தவ அரிச்சுவடியின் ஆரம்ப எழுத்தாக இருப்பது தாழ்மையாம். ஜேசி ரயில் அவர்கள் சொல்கிறாங்க. அவருடைய பல வரிகள்லாம் சவாலாக இருக்குன்னு வச்சிங்களேன். அவர் எழுதின புஸ்தகங்கள்லாம், அவர் வரிகள்லாம் இப்போலாம் வாசித்து பாருங்களேன். இன்றைய கிறிஸ்தவத்தில் நடக்கிற அவலங்களுக்கு இப்படிப்பட்ட வரிகள் தேவை. பிரியமானவர்களே, தேவை. இன்றைக்கு பைபிள் காலேஜில் போய் பட்டம் வாங்கிட்டா பாஸ்டர். இன்றைக்கு பைபிள் காலேஜில் போய் நான் படிச்சுட்டு வந்துட்டேன்னா ஒரு சபை ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கு பைபிள் காலேஜில் போய் நான் படிச்சுட்டு வந்துட்டேன்னா நான் பிரசங்க பீடத்துக்கு ஏறிடலாம். இன்றைக்கு நான் பைபிள் காலேஜில் போய் படிச்சுட்டு வந்துட்டேன்னா நான் காணிக்கை தசமம் வாங்கி 10 பேரை கூட்டி சபை நடத்துறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. இதுவா கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு முக்கிய ஆரம்ப எழுத்தாக எது இருக்கணும்னா தாழ்மையாக. அது இருக்குதா? நான் விஜய் போல் பிரபலமாகணும், அஜித்தை போல் பிரபலமாகணும், ரகுமான் போல் பிரபலமாகணும்னு சொல்லிவிட்டு பலர் யூடியூப்பில் பாட்டு மியூசிக்கு, டான்ஸு, குத்தாட்டம், கொண்டாட்டம், நிமிஷத்துக்கு பாட்டு. யார் வீட்டு காசுன்னே தெரியல. ஒரு நாளைக்கு ஃப்ரான்ஸில் வேலைக்கு 7 மணி நேரம் 7.5 8 மணி நேரம் நான் போய் உழைத்து விட்டு வருவதற்கு எவ்வளோ பாடு, எவ்வளோ வேதனை, சரீரத்தில் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? யோசித்து பாருங்கள். 3 மாதம் 4 மாதம் கூட வெயில் கிடையாது. மீது நாள் ஃபுல்லாக குளிர், பனி. காலையில் ஏஞ்சி ஓடணும், நைட்டு முடிச்சுட்டு வேலைக்கு வரணும் ட்ரெயினை பிடிச்சி. அப்படி உழைக்க வேண்டியதாகுது. ஆனால் யார் வீட்டு காசுன்னு தெரியல. மக்கள் பணம் இன்று எப்படியாக போயிடுச்சுன்னு பாருங்கள். எனவே பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்களே, விசுவாசிகளே, போதகர்களே, தயவு செய்து நீங்களும் நானும் பேதுரு சொல்கிற மாதிரி கிறிஸ்து அடிச்சுவடிகளை பின்பற்றி, அது அவர் பின்பற்றி போன, அவர் செய்த அடிச்சுவடிகளை பின்பற்றி வரும்படி நமக்காக வைத்து விட்டு போனால் அந்த அடிச்சுவடு தான் நீங்களும் நானும் நடக்கிறோமான்னு சிந்தித்து பார்க்கணும். இப்போ கார் ஓட்டும் போது கூட பாருங்களேன், நான் போகும்போது ஒரு ஃப்ளாஷ் போட்டிருக்கேன், இந்த பக்கம் தான் போகணுன்னு. இன்னொரு ஃப்ளாஷ் போட்டிருக்கோம், அந்த பக்கம் தான் வரணும்னு சொல்லிட்டு. இன்னொரு ஃப்ளாஷ் இந்த பக்கமும் போகலாம், அந்த பக்கமாக போகலாம். ஒரு ஃப்ளாஷ் மட்டும் தான் போட்டிருக்கோம், இப்படி மட்டும் தான் போகணும். ஆனால் எதிரில் இருக்கிற மதிக்காமல் அவர் வரக்கூடாது, நானும் வருவேன் நீயும் வருவான்னு சொன்னால் 2 பேரும் மோதிக்குவோம். ஒரு இடத்துல அப்படி தான் நடந்து போச்சு. அதாவது ஒரு சிக்னல் போர்டு இருக்குது. அந்த சிக்னல் போர்டுன்னா நீ முந்தி வரக்கூடாது, ஏன்னா அது குறுகிய பாதை, எதிரில் இருக்கிறவர் தான் முதல்ல வரணும் அப்படின்னு. அப்போ நான் என்ன செஞ்சிட்டேன், எதிர்க்கிற ரொம்ப தூரத்தில் தானே வராரு, நம்ம போயிடலான்னு சொல்லிட்டு நான் உள்ளே போனேன் பாருங்கள். அவர் வர நான் வர மாட்டிக்கணும். என் வண்டி இடிக்கிற மாதிரியே அவர் வராரு, ஏன்னா அவருக்கு ரைட்ஸ் இருக்கிறது. அந்த சிக்னல் பிரகாரம் அவருக்கு ரைட்ஸ் இருக்கிறது, எனக்கு ரைட்ஸ் இல்லை. அப்போ நான் பின்னால் போனாலும் கஷ்டம், அவர் அந்த பக்கம் கட்டையில் ஏறினாலும் அவருக்கும் கஷ்டம். ஆனால் நெருக்குனா 2 வண்டியும் இடிக்கும். ஆனால் எப்படியோ கொஞ்சம் சமாளித்து வந்தாச்சு. ஆனால் அவருக்கு என் மேலே கோபம். நானும் என்னப்பா கொஞ்சம் நிற்கலாமா அப்படின்னு நானும் கேட்குறேன். ஆனால் கண்ணாடி பூட்டப்போ நான் பேசுவது அவருக்கு கேட்காது, அவர் பேசுவது எனக்கு கேட்காது. கோபம் அந்த நேரத்தில். எதுக்கு நான் சொல்கிறேன்னு சொன்னால், தவறு என் மேலில் இருந்தாலும் கோபம் வருது. ஏன் நீ வந்திருக்கக்கூடாதா, நீ நிறுத்திருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே கோவப்படுறேன். ஆனால் தவறு என் மேலே இருக்குது, என் மேலே எனக்கு கோபம் வரல, அவர் மேலே எனக்கு கோபம் வருது. இதுதான் இன்றைக்கு நம்மளுடைய நிலைமை பிரியமானவர்களே. அதுக்கப்புறம் நான் வண்டியை ஓட்டுன்னு வரும்போது யோசித்தேன், அடுத்த முறை ஆண்டவரே கரெக்டாக ஒரு வேளை கணக்கு பண்ணாலும் போயிடலான்னு கணக்கு பண்ணாமல் வெயிட் பண்ணுவோம், 1 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல வெயிட் பண்ணுவோம், கவனமாக இருக்கணும் அப்படின்னு என்னை நானே ஒப்பு கொடுத்தேன். எனவே நீங்கள் நானும் தயவுசெய்து சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. ஆண்டவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வரும்படி நமக்காக வைத்து விட்டு போனார். அந்த அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றி போனால்தான். இயேசு கிறிஸ்து பாருங்கள், எல்லாவற்றையும் சோதிக்கப்படும் போது பாவம் செய்யாமல் அவர் எப்படி பிதாவுடைய அடிச்சுவடி அப்படியே போடுறாரு. பரிசுத்த ஆவியானவர் அப்படியே அவர் வழிநடத்துறாரு. யோசித்து பாருங்கள், அதைத்தான் அவர் செய்து முடிக்கிறார். என்னென்னலாம் அவருக்கு கொடுக்கப்பட்டதோ, என்னென்னலாம் அவர் செய்யணும்னு நினச்சாரோ, தன்னை தாழ்த்தி அவர் செய்து முடித்தார் என்று பார்க்குறோம். அதைத்தான் நீங்கள் நானும் ஃபாலோ பண்ணோம். அதைத்தான் ஜேசி ரயில் அவர்கள் எழுதுகிறார்கள். அடுத்தது பாருங்கள், தாமஸ் கேத்ரி. கிறிஸ்தவன் முற்றுகிற நெற்கதிரை போன்றவன், நெற்கதிர் எந்த அளவிற்கு முற்றுகிறதோ அந்த அளவிற்கு அது தலை குனிந்து நிற்குமா. இதில் கண்டுபிடிச்சிடலாம் பிரியமானவர்கள, இதில் கண்டுபிடிச்சிடலாம். ஒவ்வொரு கிறிஸ்தவர்லேயும் நாம் 25 வருஷம் எனக்கு சர்வீஸுக்கு, கிறிஸ்தவத்தில் 50 வருஷங்கிறேன், 30 வருஷமாக போதிக்கிறேன், 25 வருஷமாக போதிக்கிறேன், இத்தனை சபகுத்து, அத்தனை கிலோ சபகுத்து, நான் மூப்பர், நான் பாஸ்டரு, நான் ரெவரண்ட்டு, நான் டாக்டரு அப்படின்னு சொல்கிறவங்கட்டெலாம் ஆண்டவர் சொன்ன மாதிரி அவருடைய கனிகளாலே அறிவீர்கள்னா அவங்களாம் முத்துன பயிராகிறாங்க.
நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் இருக்கிற இடத்துல கார் ஓட்டி போகும்போது நடுவில் ஃபுல்லாக வயல்வெளிகளை பார்க்கும்பொழுது, அந்த வயல்வெளிகளில் கோதுமை போடும், அந்த டைமுக்கு ஏற்ற மாரி பயிர் வகைகளை மாற்றி மாற்றி வந்து விதைப்பார்கள், அறுவடை செய்வார்கள். அப்போ கோதுமையை போடும்போது, கோதுமை இப்போ வளர்ந்துக்குதுன்னு வச்சுக்கலாம், கோதுமை வந்து இப்போ நல்லா பச்சையாகுது. அப்போ அது இன்னும் வளையல. அது முற்றின பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்படியே அந்த முற்றின அந்த கோதுமை மணிகள் அப்படியே. அப்போ ஒரு நாள் நான் என்ன செஞ்சேன்னா, அந்த கோதுமையுடைய அந்த பயிரை கொண்டு வந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்தேன். பார்ப்பதற்கு அவ்வளோ அழகாக இருந்தது. அது வளைந்து அது எல்லா கோதுமை மணிகளும் இப்படி பெண்ட் ஆகிக்கிட்டு, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வளரும்போது நல்லா நேராக நிற்கிறது. அப்போ பிரியமானவர்கள, நீங்கள் நானும் கிறிஸ்துவுக்குள்ளே முற்றி 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 வளைந்து தாழ்மைப்பட வேண்டியது அவசியம். கடைசியாக யோனத்தான் எட்வர்ட்ஸ் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, பிசாசினால் தொட முடியாதபடி ஒருவனை பாதுகாக்கும் ஆயுதம் அவனது தாழ்மையே. ஹல்லேலூயா. பிசாசு நம்மளை தொடாமல் இருக்கணும்னு சொன்னால் நம்ம இடத்துல தாழ்மை இருக்க வேண்டியது அவசியம். தாழ்மை இருக்கிற இடத்துல எளிமை வந்துடும், ஆவியில் எளிமை வந்துடும், பரிசுத்தம் வந்துடும். கோபம் இருக்காது, எரிச்சல் இருக்காது, பகை இருக்காது, கசப்பு இருக்காது, பொறாமை இருக்காது, பணத்தை தேடணுன்ற ஆசை இருக்காது, பொய் சொல்கிற ஆசை இருக்காது, இச்சிக்கிற ஆசை இருக்காது. டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் நான் சொல்ல, பைபிள் இதெல்லாம் இருந்தால் இதெல்லாம் தானாக, அதாவது தானாகன்னா என்னதுங்க, அப்படித்தான் தேவன் உருவாக்கி தாழ்மை வரும்போது இது வருன்றார் ஆண்டவர். அப்போ வரும் தானே, இதை செஞ்சிங்கன்னா இது கிடைக்கும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ செஞ்சால் தானே கிடைக்கும். அப்போ அப்படித்தானே ஆண்டவர் நமக்கு பதிவு பண்ணி வைக்கிறாரு வேதத்தில். எனவே ஒரு காரியத்தை நான் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். நேரம் கடந்து போகிறது பிரியமானவர்களே. கடைசியாக சொன்ன பார்த்தீங்களா, பிலிப்பியர் 2 கனெக்ட் பண்ணி காட்டுறேன்னு. அவர் தேவனுடைய ரூபமாக இருந்து தேவனுக்கு சமமாக இருப்பதைக்குள்ளான பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே தாழ்த்தி வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். தம்மை தாமே வெறுமையாக்கி. இது வேணுங்க இன்றைய கிறிஸ்தவ சமுதாயத்தில். பாட்டுக்காரங்களாக இருந்தாலும் சரி, ஆட்டக்காரர்களாக இருந்தாலும் சரி, இல்லை ஆட்டம் போடாமல் பாட்டு பாடாமல் அமைதியாக இருக்கிற சபை நடத்துகிறவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை யாராக இருந்தாலும் சரி, தம்மைத்தாமே வெறுமையாக்கி அவர் மனுஷரூபமாக காணப்பட்டு மரண சிலுவையின் மரணபரினும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். கீழ்ப்படிதல் இல்லாமல் தாழ்மை வருவதற்கு சாத்தியமே இல்லை பிரியமானவர்களே, சாத்தியமே இல்லை. கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். எனவே கர்த்தர் உங்களுக்கு எனக்கும், நான் ஒன்றுமில்லை, நான் இயேசுவை ஃபாலோ பண்ண போகிறேன், அதற்கு அடிச்சுபடி தாழ்மை தான். நான் முத்தின கோதுமை மணியாக மாற போகிறேன். என்னை நானே ஒடுக்கி தாழ்மைக்குள்ளே கொண்டு போக போகிறேன். பிசாசு என்னை டச் பண்ணாமல் இருக்குன்னா கிறிஸ்து பின்பற்றின அந்த தாழ்மையை நானும் பின்பற்ற போகிறேன். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, ஆண்டவரே கிருபை தாருங்க. நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே, எல்லாம் கிருபை, எல்லாம் உம்முடைய தயவு. நீ நினைத்தால் கொடுக்க முடியும், நீ நினைத்தால் எடுக்க முடியும். என் உயிரையும் சேர்த்து, என் பொருளையும் சேர்த்து, எண்ணெயும் சேர்த்து. ஆனால் ஆண்டவரே, அதை உணர்ந்து உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி ஒவ்வொரு நாளும் உமக்குள்ளாக முற்றின ஒரு கோதுமை மணியாக நான் உருவாக எனக்கு கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.